உங்கள் வாழ்வின் 95% வெற்றிகளை உங்கள் ஆழ்மனம்தான் தீர்மானிக்கிறது என்றால் சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆனால் அதுதான் உண்மை. உங்கள் லட்சியங்களை மிக எளிதாக அடையவும், பெரும் சாதனைகளை தொடர்ந்து படைக்கவும் ஒரு அற்புதமான வழி உங்கள் மூளையின் ரகசிய அறையில் உள்ளது. வெறும் 21 நாட்களில் உங்கள் வாழ்க்கையை ஒரு புதிய உன்னத நிலைக்கு ரீப்ரோக்ராம் செய்யும் அறிவியல் பூர்வமான முறையை இங்கே அறிந்து கொள்ளப் போகிறோம். நமது பெரிய ஆயுதம் ஆழ்மனம்தான் சொன்ன நம்புவீங்களா? நாம சிந்திக்கிறது வெறும் 5% தான். மீதி 95% பழக்க வழக்கங்கள், ஆழ்மனதின் பதிவுகள், நேர்மறையான வார்த்தைகள். நேர்மையான வார்த்தைகள் மூளையின் நியூட்ரான்களை மாற்ற முடியும் என்பது அறிவியல் பூர்வமான உண்மை. ஆழ்மனம் ஒரு தோட்டம் போல. நம்ம அதில் எதை விதைக்கிறோமோ அதுதான் விளையும். இந்த வீடியோ இறுதியில் தூங்கத்துக்கு முன்னாடி செய்ய வேண்டிய அந்த 5 நிமிட ரகசிய பயிற்சி பற்றி சொல்கிறேன். தவிர்க்காமல் முழுசாக இந்த வீடியோவை பாருங்கள். நேர்மறையான உறுதிமொழிகள் வெறும் வார்த்தைகள் அல்ல, அவை தன்னம்பிக்கை தரும் அருமருந்து. 5% தான் மேல்மனம், மீதி 95% ஆழ்மனம். இந்த 95% ஆழ்மனத்தை மாற்றினால் உங்கள் உலகமே மாறும். உங்கள் மனநிலையில் இது போன்ற பயிற்சிகள் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த உறுதிமொழிகள் பலிக்க நம்ம திருப்பி விதிமுறையை ஃபாலோ பண்ணணும். அது என்ன திருப்பி விதிமுறை? நிச்சயமா அவசியமா சொல்றேன். ஏன்னா இந்த திருப்பி விதிமுறைக்கு தான் உங்க ஆழ்மனதின் கதவை திறக்க போற திறவுகோல். முதல் பி, பர்சனல். எப்போதும் நான் என தொடங்குங்கள். ஏன்னா உங்கள் ஆழ்மனம் உங்களைத்தான் கேட்கிறது. நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் வாழ்க்கையின் உத்தரவு. இப்பொழுது சொல்லுங்கள், நான். நம்பிக்கையுடன் சொல்லுங்கள், நான். தன்னம்பிக்கையுடன் சொல்லுங்கள், நான். இரண்டாவது பி, பிரசன்ட். நடக்கப் போகிறது என்று சொல்லாமல் நடந்து விட்டது போல சொல்லுங்கள். ஏனெனில் உங்கள் ஆழ்மனம் எதிர்காலத்தை புரிந்து கொள்ளாது, அது இப்போதைய உணர்வை மட்டுமே ஏற்கும். மூன்றாவது, பாசிட்டிவ். எதிர்மறை வார்த்தைகள் உங்கள் ஆழ்மனதிற்கு குழப்பம் தரும். கடன் இருக்கக்கூடாது என்று சொல்லாமல் நான் இப்பொழுது செல்வ செழிப்புடன் வாழ்கிறேன் என்று சொல்லுங்கள். நோய் இல்லை என்பதற்கு பதில் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்பதே சரி. பணம் இல்லை என்பதற்கு பதில் என்னிடம் தேவைக்கு அதிகமாக பணம் இருக்கிறது என்று சொல்லுங்கள். இந்த வார்த்தைகள் வெறும் ஒலிகள் அல்ல, அவை நீங்கள் போடும் விதைகள். நீங்கள் எந்த விதையை விதைக்கிறீர்களோ அதுவே மரமாக வளரும். இப்படி சொன்னால்தான் ஆழ்மனம் அதை ஏற்று உங்கள் வாழ்க்கையை மாற்றத் தொடங்கும். இப்பொழுது என்னுடன் சேர்ந்து சொல்லுங்கள். உங்கள் குரலில் அல்ல, உங்கள் உணர்வோடு சேர்ந்து சொல்லுங்கள். நான் முழுமையான தன்னம்பிக்கை கொண்டவன். உணர்ந்து சொல்லுங்கள். நான் முழுமையான தன்னம்பிக்கை கொண்டவன்.
சவால்களை வெல்லும் வலிமை எனக்கு உண்டு. அந்த வலிமையை இப்போது உங்கள் மார்பில் உணருங்கள். அடுத்தது வெற்றி. வெற்றியும் செல்வமும் என்னை நோக்கி ஈர்க்கப்படுகின்றன. மீண்டும் ஒரு முறை சொல்லுங்கள். வெற்றியும் செல்வமும் என்னை நோக்கி ஈர்க்கப்படுகின்றன. என் இலக்குகளை அடைய எனக்கு முழு தகுதி உண்டு. இப்பொழுது அந்த இலக்கை அடைந்து விட்டது போல் மனக்கண்ணில் காட்சியை காணுங்கள். ஏனெனில் நீங்கள் வெற்றியின் மையத்தில் நிற்கிறீர்கள். இப்போது அமைதி. என் உள் அமைதி என் கட்டுப்பாட்டில் உள்ளது. மீண்டும் ஒரு முறை சொல்லுங்கள். என் உள் அமைதி என் கட்டுப்பாட்டில் உள்ளது. ஒவ்வொரு மூச்சிலும் அமைதி. ஒவ்வொரு வெளி சுவாசத்திலும் பழைய பதற்றம் வெளியேற்றப்படுகிறது. இந்த வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல. உங்கள் மூளையில் புதிய மற்றும் நல்ல மாற்றங்களை உருவாக்கப் போகும் மந்திரங்கள். இந்த மந்திரங்கள் உங்கள் ஆழ்மனதில் பதிந்து உங்கள் வாழ்வை மாற்றப் போகின்றன. இப்பொழுது தன்னம்பிக்கையுடன் சொல்லுங்கள். ஐ ஆம் பவர்ஃபுல். ஐ ஆம் கான்ஃபிடென்ட். ஐ ஆம் சக்சஸ்ஃபுல். எந்த ஒரு பயிற்சியுமே தொடர்ந்து 21 நாட்கள் செஞ்சாதான் அந்த பயிற்சி கைகூடும். அப்படித்தான் இதுவும். தூக்கமும் விழிப்பும் கலந்த ஆல்பா நிலை தான் இதற்கான பொற்காலம். இதை எப்படி செய்யணும்னா, முதல்ல ஃபர்ஸ்ட் பாடி மனசை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மூச்சை நல்லா ஆழமாக உள்ளே இழுங்க. 4 வினாடிகள் உள்ளே இழுங்க, 6 வினாடிகள் மெதுவாக வெளியே விடுங்க. இதே போல் ஒரு 3-4 முறை செய்யுங்க. அப்போ உங்களுக்கே தெரியும் உங்கள் பாடி ரிலாக்ஸ் ஆகிடுச்சு, மனசு ரிலாக்ஸ் ஆகிடுச்சுன்ட்டு. அப்போது இந்த உறுதிமொழியை உணர்வுடன் பதிய வைங்க. 11 முறை சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த உறுதிமொழி வேணும்னாலும் இருக்கட்டும். பணம் வேணுமா பணம், ஆரோக்கியம் வேணும்னா ஆரோக்கியம், பிஸ்னஸில் செய்யணும்னா பிஸ்னஸ் பற்றி, உங்களுக்கு எதை பற்றி நீங்கள் உறுதிமொழியாக சொல்லணுமோ அதை 11 முறை உணர்வுபூர்வமாக சொல்லுங்கள். அதே போல் அந்த இலக்கை அடைஞ்சிட்ட மாதிரி உங்கள் மகிழ்ச்சியுடன் ஒரு நிமிஷம் கற்பனை செஞ்சு பாருங்கள். இப்போ பணத்தை பற்றி சொல்லும்போது பணம் உங்களுக்கு கையில் கிடச்சிட்டா மாதிரி நீங்கள் சந்தோஷமாக ஃபீல் பண்ணி காட்சிப்படுத்துங்க. அதே போல் உங்களுக்கு ஆரோக்கியம் சரியாயிட்டா மாதிரி உணர்வுபூர்வமாக சந்தோஷமாக உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் அந்த ஆரோக்கியம் குணமாயிட்டா மாதிரி சந்தோஷமாக ஃபீல் பண்ணி கற்பனை செஞ்சு பாருங்கள். இப்படி எதுவாக இருந்தாலும் அந்த உறுதிமொழியை உணர்வுபூர்வமாக 11 முறை சொல்லுங்கள். ப்ளஸ் அது உங்களுக்கு கிடைச்சிட்டா மாதிரி காட்சிப்படுத்தி பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு கடைசியாக ஒரு ரகசிய பயிற்சி முறை சொல்லித்தரேன்னு சொல்லியிருந்தேன். இதை நம்மளுக்கு நிறைய பேருக்கு நம்ம சொல்கிற வார்த்தைகளே உணர்வுபூர்வமாக எப்படி ஆழ்மனதில் பதிய வைக்கணும்னு சில பேருக்கு தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. அதை நம்ம எப்படி பண்ணால் நம்ம ஆழ்மனசுக்குள்ளே பதியுன்றதை பற்றி நான் இப்போ சொல்ல போகிறேன். நம்ம தூங்கிறதுக்கு சில வினாடிகள் முன்னாடி நம்மளுக்கே தெரியும் நம்ம இப்போ படுத்துட்டா நம்ம ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிடுவோம்னு சொல்லிட்டு. அந்த ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகிறதுக்கு சில வினாடிகள் முன்னாடி இந்த உறுதிமொழியை உணர்வுடன் 11 முறை சொல்லுங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளுடைய மேல் மனம் உறங்கிடும். ஆனால் ஆழ்மனம் எப்பயுமே உறங்காது. அப்போ மேல் மனம் உறங்கின பிறகு நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு உணர்வுபூர்வமான வார்த்தைகளும் உங்களுடைய ஆழ் மனசில் ஆழமாக பதியும். இதை தொடர்ந்து 21 நாட்கள் இதே முறை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் எதற்காக ஆசைப்பட்டீர்களோ, எதற்காக கனவு கண்டீர்களோ, எதற்காக தேவைப்பட்டீர்களோ
அந்த தேவைகள் நிச்சயமாக பூர்த்தியாகும், நிச்சயமாக கிடைக்கும். அதே போல் காலையில் செய்கிறதா இருந்தால் நம்ம தூங்கி எழுந்திரிச்சிரோன்னு தூக்கத்துக்கும் விழிப்புக்கும் நடுவில் ஒரு ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜ்லேயும் இதே மாதிரி பண்ணணும். காலையிலேருந்தா அப்படி பண்ணுங்கள், நைட்டில் இருந்தால் தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணுங்கள். இந்த 2 ஸ்டேஜில் எப்போ பண்ணாலும் உங்களுக்கு ஆழ்மனம், ஏன்னா காலையில் செய்யும்போது ஆழ் மனசுலேருந்தே மேல் மனசு விழிப்பு வரத்துக்கு சில வினாடிகள் எடுக்கும். அந்த வினாடி நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இந்த உணர்வுபூர்வமான வார்த்தைகளை நம்ம ஆழ் மனசுக்குள்ளே பதிய வச்சோன்னா 21 நாள் தொடர்ந்து இதே செஞ்சோன்னா நிச்சயமாக உங்கள் ஆசைகள் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேறும். கவலைகளை மறந்து இன்னைக்கு நடந்த நல்ல விஷயம் மற்றும் நாளை நடக்க போகிற வெற்றி ரெண்டே நினச்சி நன்றியோடு உறங்குங்க. பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா நீங்கள் தூங்கும்போது தான் உங்களுடைய ஆழ்மனம் நல்லா வேலை செய்யும். ஏன்னா உங்கள் வாழ்க்கையோட சிற்பி நீங்கள் தான். உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு ஏற்றா போகிற செதுக்கணும்னா இந்த மந்திரங்கள் தான் துணை நிற்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். இனி உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். இனி நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் படிக்கட்டுகளாக அமையும். எண்ணம் போல் வாழ்க. வாழ்க வளமுடன்.